Anand, when is your birthday? July 10th. July. His birthday is coming very, very close. Nice. So let us say I'm meeting Anand on July 10th. Yes. Same birthday. Very nice. Whatever. So Anand, many happy returns of the day. So Anand wish panna. So Anand, I've got two gifts. எல்லாருக்கும் let us say I'm meeting you on your birthday. உங்க பர்த்டேல நான் வந்து as a coach வந்து விஷ் பண்றேன். ஓகே ஆனந்த் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே. எனக்கு உங்களுக்காக கிஃப்ட் இருக்கு, ரெண்டு கிஃப்ட் இருக்கு. பட் நீங்க ஒரே கண்டிஷன், நீங்க ஒன்னு தான் எடுக்க முடியும். யூ கேன் ஒன்லி டேக் ஒன். பார்த்திபன் யூ கேன் டேக் ஒன். ஆனந்த் ஒன்னு. ரெண்டு கிஃப்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுது? ஏன் அதை எடுக்கிறீங்க? ஓல்ட் இஸ் கோல்ட். சரி, பட் மைண்ட் எதுக்கு அட்ராக்ட் பண்ணுது? மைண்ட் இதுக்கு தான் அட்ராக்ட் பண்ணுது. கிஃப்ட் கொடுக்கறோட நார்ம்ஸ் எப்படி? இதானே கரெக்ட்? பார்த்திபன் உங்க பர்த்டேல கொடுக்கும்போது எது மைண்ட் எது அட்ராக்ட் பண்ணுது, மைண்ட் எது லைக் பண்ணுது? இது இதுக்கு யார் யார் கோ பண்றாங்க? மேக்ஸிமம் சுத்தி பாருங்க. எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் திஸ். கரெக்ட்? இஸ்ன்ட் இட்? யா, இஸ்ன்ட் இட்? இஃப் ஐ கிவ் யூ a choice, உங்க பர்த்டே இருக்கு, அவுட் ஆஃப் 2 எது? இது. அவர் எடுக்கிறதுக்கு தர கொஞ்சம். Did you understand? Sir, which one for you? எதுக்கு? Why do you like this? It is attractive. இது எதுக்கு நீங்க லைக் பண்றீங்க? இதுதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதோட பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதோட இது why Deva? Why? Because this is colorful. This is colorful. Correct? Isn't it? Yes. First our old and gold சொன்னாரு, but which one? Mostly this one. This is more attractive. This is more presentable. Social norms. Gift கொடுக்கறோட மெத்தட் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதுதான் presentable இருக்கு. கரெக்ட்? லுக்கிங் குட், நீட்லி திஸ் திங். சரி, அது ஓகே. நான் இப்போ இன்னும் இன்ஃபர்மேஷன் தரேன். ஓகே ஆனந்த், எந்த கிஃப்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு புக்கு, எல்லாருக்குள்ள இருக்கிறது தேவா ஒரே புக் தான். சேம் புக். என்ன புக்? சேம் புக். பார்த்திபன் சேம் புக். ஓகே. ஸோ அகெயின் இப்போ இன்னும் உங்க மைண்ட் என்ன சொல்லுது எடுக்கலாம்? அதேதானா? இன்னும் இதுதான். இது எடுத்தாலும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நோ சேஞ்ச். இன்னும் உங்களுக்கு எது வேணும்? இதுதான் மைண்ட் அட்ராக்ட். தேவா விச் ஒன்? இப்போ உங்களுக்கு லாஜிக்கலா தெரியும், ரெண்டு எடுத்தாலும் விச் ஒன்? ஸ்டில் யூ வாண்ட் திஸ்? சார் சேம் சீனியர் பர்சன். எஸ், இது எவ்ரிபடி. ஆனந்த் சேம். கரெக்ட்? இங்க கேட்டிக்கலாம். விச் ஒன் யூ வாண்ட்? உங்களுக்கு தெரியும் உள்ள சேம் புக். Same book. Now friends, are you ready to understand எவ்வளோ presentation skills are important? So ஜி, நான் இந்த புக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன யூஸ்? கவர் யூஸா, புக்கு யூஸா? புக் தான் யூஸ். Which one is useful for you? கவர் ஆர் புக்? இந்த கவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீச்சி தூக்கி போட்டுருவோம். கீச்சி தூக்கி போடு. தேவா, what will you do with this? கீச்சி இல் go in the dustbin. Matter of 2-3 secondsல இது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்? புக்கா கவரா? Ma'am, you want the book, correct? You don't need the cover. அப்போ கூட நினச்சி பாருங்க, எல்லாரும் இங்க இருக்கிறது maximum people have selected this. உங்களுக்கு தெரியும், you know that ரெண்டுமே சேம் புக். அண்ட் கவர் எடுத்து என்ன பண்ணுவோம்? கீச்சி போட்டுருவோம், டஸ்ட்பின்ல கிடக்கும். உங்களுக்கு என்ன, உங்களோட லைஃப் எதுலேருந்து பெட்டர் ஆகும்? புக்லேருந்து கவர்லேருந்தா? சரி, கவரை தூக்கி போட மாட்டேன்றது யார் தராங்கன்றதை பொறுத்து. இல்ல, நான் தருது நான் தானே. ஆமா, சாரி, எனக்கு புரியல. ஓகே, யா. ஸோ பட் மேக்ஸிமம் டைம் கவர் டஸ்ட்பின்ல தான் போவோம். கரெக்ட்? இஸ்ன்ட் இட்? எஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லேர்ன் பண்ணீங்க? ஆனந்த், வாட் டிட் யூ லேர்ன்? இதுலேருந்து என்ன லேர்ன்? நான் ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸ் கொடுத்தேன். மைண்ட் இது அட்ராக்டிவாக இருக்கு, இது இருக்கு. நான் இன்னும் ரியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உள்ளுக்குள்ள ஒரே புக்கு தான். அப்போ கூட எல்லாரும் இதுதான் சூஸ் பண்றீங்க. பேக்கிங், பிரசன்டபிள். why people தெரிஞ்ச பிறகு கூட all of you are choosing this, you are not choosing this. Why? Very nice, wonderful. வேற என்ன? come on. Why? குவாலிட்டி. அவர் குவாலிட்டியை சொல்றாரு. உள்ள புக்கு சேம் தம்பி. உங்களுக்கு புக்கு வேல்யூபிளா கவரா? புக்கு தானே வேல்யூ. புக்கு தானே வச்சுப்பீங்க, கவர் எடுத்து தூக்கி போட்டு போறோம். கரெக்ட் இஸ்ன்ட் இட்? சில பேர் கவர் கூட வைப்பாங்க வேற யாருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. பட் மேக்ஸிமம் டைம் என்ன? we throw it off. So what did we learn here?
நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர். புக்கு கவர்லேருந்து ஜட்ஜ் பண்ணாத. சார் அது ஒரு பெரிய பொய். நீங்கள் எல்லாருமே கவர்லேருந்து தான் ஜட்ஜ் பண்ணுறீங்க. எஸ் ஆர் நோ? World judges you based on how you look. Your presentation skills are very important. Your presentation skills are very important. How you look matters a lot. Please, internet world la presentation skills இன்னும் முக்கியம். Reels, shorts எத்தனை பேர் பார்ப்பீங்க? அது அந்த 2-3 செகண்ட்ல அந்த ஹுக் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? பார்த்திபன் ஸ்டைல் அபவுட். Please, my dear friends, today book is judged by its cover only. Making presentation skills and எப்படி நீங்க உங்களை present பண்றீங்க, it is not a $1 billion industry. பில்லியன் கிடையாது, $1 trillion industry. எவ்வளவு இண்டஸ்ட்ரி அது? குட் லுக்ஸ் ஓட இண்டஸ்ட்ரி ரொம்ப இருக்கு. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். நீங்க க்ரோ ஆகணுமா? உங்களுக்கு ப்ளீஸ், கேட்கறதுக்கு ஐ எம் எ சைக்காலஜிஸ்ட், கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். அவங்க சப்கான்ஷியஸா உங்களை எக்ஸெப்ட் இல்லை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் த வே யூ லுக். ஜஸ்ட் த வே யூ லுக். நீங்க எந்த விதமா உட்கார்றீங்க, எந்த விதமா நிக்கிறீங்க, பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடி லாங்குவேஜ் இஸ் 55%. எவ்வளோ? Signs of communication. The way you sit, the way you stand, the way you are. This in the இது இருக்குல்ல, இது negative body language. Okay, can I? Yeah, இப்படி be like this. Yes, this is a negative body language. இதே இருந்தானா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்கு, இந்த ஆல் ஓப்பன் கிடையாது. ஸோ ப்ளீஸ் பாடி லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் இட் ஆர் நாட் இப்படி தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜட்ஜ் பண்றீங்க, நானும் ஜட்ஜ் பண்றேன். அப்படி தான் இருக்கும். நீங்க என்னோட க்ளோதிங் பார்த்து ஒரு மைண்ட்ல ஒரு ஜட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்ட்? ப்ளீஸ், பாடி லாங்குவேஜ், பாடி ஹேஸ் எ லாங்குவேஜ் கால்ட் பாடி லாங்குவேஜ். கரெக்ட்? பாடி டாக்ஸ் பிஃபோர் யூ டாக். பாடி டாக்ஸ். ஸோ ப்ளீஸ், டு வி ஜட்ஜ் த புக் பை த கவர்? யூ டோன்ட் வாண்ட் டு, பட் அதான் நிஜம். கரெக்ட்? எல்லாருமே நீங்க கவர் தானே சூஸ் பண்ணீங்க. கவர் தானே சூஸ் பண்ணீங்க. ஸோ இட்ஸ் a very important thing. ஆனந்த்க்கு ஒரு கை தட்டலாம். வெரி ஆனந்த் ப்ளீஸ். Anyway, everybody will remember Anand's birthday. So, நம்ம இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதில் இருந்து என்ன லேர்ன் பண்ணோம்? Presentation is very important. உங்க உள்ள before they find out that what Deva can do, what he can do, what Parthiban can do, அவங்க உங்க way, how you are dressed, how you are walking, how you are standing, how you are sitting, அவங்க ஜட்ஜ் பண்றாங்க உங்களை. நீங்களும் ஜட்ஜ் பண்றீங்க. I'll show you body language. நீங்க பாருங்க, I will come in a way. நீங்க பாருங்க, this is called as body language. நான் இது பேசினேனா? Did I say a single word? But நான் என்ன கம்யூனிகேட் பண்ணேன்? சோகமா வரேன், டயர்டா இருக்கு. See, did I say anything? Body talk before you talk. Body talk before you talk. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி. So my dear friend, கம்யூனிகேஷன்ல பாடி லாங்குவேஜ் இஸ் 55%. எவ்வளோ? Now you see. நான் இப்போ என்ன கம்யூனிகேட் பண்ணேன்? நான் ஹாப்பியா இருக்கேன். வேற? கான்ஃபிடென்ட். See, just by changing my body language, I change the message. மெசேஜ் மாறி போயிடுச்சு. So please work on your body language. எப்படி நீங்க உட்கார்றீங்க, எப்படி நீங்க நிக்கிறீங்க, எப்படி நீங்க நடக்கிறீங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா ஃபர்மா இருக்கணும். கையை ஒடிச்சிருக்க. இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை. ஓகே, அவர் ஜிம்முக்கு போறாரு, அவர் டக்குனு டம்பல் லஞ்ச் கிரஷ் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, பட் ப்ளீஸ், யுவர் பாடி டாக்ஸ் பிஃபோர் யூ டாக். ஹார்ட் ஒர்க் பிளஸ் please become a smart communicator. If you want to grow, communication is very imagine சூப்பர் ஐடியா வச்சிருக்கீங்க, பட் கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த கம்யூனிகேஷன் இல்ல, என்ன ஆகும்? ஐடியா கீழே போயிடும். Hello everybody, my name is Dr. Sachin and I represent ICM, International Coaching Monks, here along with Mr. DK Dhub, Dr. Purni, Anju ji, and finally under the guidance of Mr. Dey, we work with entrepreneurs just like you to help you implement concepts like FIFO, first in first out, JIT, just in time, management skills like Six Sigma and Lean, assembly line. And if you are looking to automate and take your business to the next level, ICM is the answer.